ஹாய் டூட்ஸ், நீங்கள் சொல்லுங்க. இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, உங்களை எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணால் ரொம்ப கோவப்படுவீங்க, அதான் நம்ம கேட்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்தில் வடிவேல் சேரை கிச்சு கிச்சு மூட்டுவாங்க. அந்த டைமில் பொடா பண்ணி அப்படின்னு திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை என்ன மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணால் நீங்கள் கோவப்படுவீங்க தான் சொல்ல போகிறீங்க. ஸோ டூட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒர்க் அவுட் போடும்போது டிஸ்டர்ப் பண்ணால் கோவம் வரும். ஒர்க் அவுட் பண்ணும்போதா? அதுவும் முக்கியமாக கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஒர்க் அவுட் போகும்போது கால் பண்ணிட்டா ஃபோனே உடச்சிடலாம் போல. ஃபோனை உடச்சிடுவீங்களா? ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது செய்தி சொல்ல ஃபோன் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் அப்படியே ஃபோனை உடச்சிடுவீங்களா? என்னங்க செய்தி சொல்ல ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறதா கால் பண்ணுவாங்க. ஓ, அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட்னா டிஸ்டர்பன்ஸ்ன்றீங்க. நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. இருக்கா? பப்ளிக்காக கேட்டால் அது வீட்டில் வேற மாட்டிக்கிட்டீங்களா? வீட்டில் வேலைக்கு போ சும்மா வெறுப்பேற்றினே இருக்காங்க. பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உடனே நீ வேலைக்கு போயிடுமா? வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்பெல்லாம் என்ன சும்மா சொல்லினே இருக்காங்க, வேலைக்கு போன கடுப்பாயிடுவேன். நீ கடுப்பா என்ன பண்ண போற? திரும்ப வேலைக்கு போறாங்க. டூட் சொல்லுங்க, உங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணா நீங்க கோவப்படுவீங்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் தூங்குறேன், அதுலயும் ஃபோன் பண்ணி என்னைக்காவது டிஸ்டர்ப் ஒரு நாள் பண்றாங்க. தான் தூங்குறீங்களா? சரியா தூக்கம் வராது. ஓ சரியா. என்ன பண்ணுவீங்க தூக்கம் இல்லாதப்ப? லட்சுமிபதி, என்ன அது? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ ஜிம்ல யாரை டிஸ்டர்ப் பண்ணாலும் தம்பளை தூக்கி வச்சிரும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? ஐயோ, நீ பயங்கர வயலன்ஸ் பாயா இருப்பீங்க போல. வண்டியில் போகும்போது பின்னாடி வரவங்க ஹார்ன் அடிப்பானுங்க பாருங்க, தாங்க முடியாது. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக அடிப்பானுங்க, எரிச்சலாக இருக்கும். அந்த டைம்ல ரொம்ப கோவம் வரும். ஆமாம். என்ன பண்ணுவீங்க அந்த டைம்ல? என்னையா வழி இருந்தா நாங்க உங்களுக்கு விட மாட்டோமா? நாங்கன்னா எங்களுக்கு என்ன வேண்டுதலா இங்கே இருக்கிறதுக்கு? டூட் சொல்லுங்க, உங்களை எந்தெந்த டைம்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணா நீங்க பயங்கரமா டிஸ்டர்ப் ஆவீங்க? ஒரு மந்த்லியான ஒரு ஃபீஸ்னு ஒன்று கேட்பேன். அப்போது ரியாக்ஷன் கொடுப்பானுங்க எல்லாருமே ஃபேஸில். கொடுத்துட்டு மாஸ்டர் என்ன மாஸ்டர் ஃபீஸ்லாம் கேட்டுன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டை கட்டி போட்டுவானோ. நேற்று தானே மாஸ்டர் ஃபீஸ் கொடுத்து அதுக்குள்ளே 1 மந்த் ஆயிடுச்சுன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பானுங்க. எல்லாருமே கொடுப்பானுங்க, ஒருத்தரும் எல்லாரும் ஒரே ரியாக்ஷன் கொடுப்பானுங்க. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேச்சுக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அட பாவம், மாஸ்டர் ஃபீஸ் கேட்டா கொடுக்க மாட்டீங்களா? ரிலேஷன்ஷிப்பாக வருவாங்க, அப்போ வேலைக்கு போகலாம் கேட்பேன். அப்போ ஒரு டென்ஷனாக இருக்கும், வீட்லேயே இருக்கேன்ட்டு. ரிலேஷன்ஸ்லாம் வந்தாலே ஒரே கொலாப்ஸ் பண்ணி விட்டு போயிருது. ஆமாம், வீட்லேயே இருக்கான், தண்டை சோறு சாப்பிட்றான், ஐயோ தண்ட சோறு. அதெல்லாம் பண்ணுவாங்க, டென்ஷனாக இருக்கும். வெளியே இருந்து போயிடுவேன் நான். அப்ப நம்ம போகக்கூடாது, நல்லா சாப்பிடணும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்சம் தான் வைப்பாங்க, அது டிஸ்டர்ப் பண்ண அப்படி. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து கோஆர்டினேஷன் கரெக்டா இருக்கு சாப்பாடுல. சாப்பாடுல. ஓகே, தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க டியூட்.